ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்டிகல் 19 பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம தினமதி இடைவெளி சீரீஸில் வந்து ஆர்டிகல் 18ஓட சாட்சி போட்டாச்சு. ஆர்டிகல் 9 வந்து ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஏற்கனவே ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிச்சிட்டோம். ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 14 வந்து 18 வரை பார்த்துருந்தோம். அது வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போய் பார்த்துங்க. சரி, அது ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க லைட்டாக அவனுக்குலான்னு பார்த்துருவோம். ப்ரீஃபாக பார்க்கணுன்னா அவனுக்கு போய் ஷார்ட்ஸில் பார்த்தோம். ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 14. அதே மாதிரி ஆர்டிகல் 15 வந்து அது பாகுபாடு காட்டக்கூடாது, அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 15. அது மாதிரி ஆர்டிகல் 16 வந்து பொது வேலையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு, அதை பற்றி பேசுறது. ஆர்டிகல் 18 வந்து பட்டங்கள் ஒழிப்பு, அதை பற்றி பேசுறது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணுன்னா சாட்சியில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் ஆர்டிகல் 19 பார்த்துருவோம். இந்த ஆர்டிகல் 19 எதை பற்றினா ரைட் டு ஃப்ரீடம். அந்த ஆர்டிகல் 19 எத்தனை ஃப்ரீடம் பற்றி பேசணும்? மொத்தம் ஃபஸ்ட்டு 7 ஃப்ரீடம், 7 சுதந்திரத்தை பற்றி பேசுச்சு. ஆனால் இப்போ எத்தனைன்னா 6 சுதந்திரம் தான் நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம், அடுத்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 19 சப்கிளாஸ் 1 7 பேச்சு மற்றும் எழுத்துரிமை. 19(1) பியில் வந்து 1000 இந்திய விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை. 19(1) சியில் வந்து சங்கங்கள் அமைத்து கொள்ளும் உரிமை. 19(1) டியில் வந்து இந்தியா முழுவதும் எவ்விடத்துக்கு செல்லும் உரிமை. 19(1) ஈல வந்து இந்திய எல்லைக்குள் எங்கும் குடியேறும் உரிமை. 19(1) எஃப் வந்து சொத்துரிமை. 19(1) ஜி வந்து அரசு அங்கீகரித்து எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. ஓகே, இதில் 19(1) பேச்சு மற்றும் எழுத்துரிமை. ஆமாம், எஸ், நமக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்குது, நமக்கு பேச்சு உரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. என்ன வேணாலும் பேசலாம், பொது மேடை போட்டு. இப்போ கூட அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பொது மேடை போட்டு. எஸ், பேச்சு உரிமை இருக்குது. அதே மாதிரி எழுத்துரிமை அஃப்கோர்ஸ் இருக்குது. நமக்கு இது ப்ரெஸ்ஸெல்லாம் பத்திரிக்கையில் என்ன வேணாலும் எழுதலாம், இது பண்ணலாம், இது ரெண்டுமே இருக்குது. பேச்சு நமக்கு பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லி அரசுக்கு எதிராக செயல்படுறது, இல்லை இது இந்தியாவோட இடையாண்மையை குலைக்கிற மாதிரி செயல்படுறது. அப்படி இல்லாட்டி நம்ம நாட்டோட இராணுவ நலசத்தை வந்து அயல்நாட்டுக்கு நம்மளோட இது எனிமி நாட்டு, அதாவது பாகிஸ்தான், இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் பகிர்றது, அதெல்லாம் சட்டப்படி கூச்சோன்னா அப்படி நான் வந்து எனக்கு பேச்சுரிமை இருக்குது, 19(1) தான் சொல்லுது, பாகிஸ்தானுக்கு இந்த இதெல்லாம் சொல்ல போகிறது, அதெல்லாம் அஃபென்ஸ் தான். அதுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதே மாதிரி எழுத்துரிமை, அதுவும் 19(1) தான். அதே மாதிரி எழுத்துரிமைக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீடம் தான், ஆனால் முழுமையாக கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. அதான் அதே மாதிரி 19(1) சப்கிளாஸ் 1 பி வந்து ஆயுதமின்றி எவ்விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை. எஸ், நம்ம 4 பேர் 5 பேர் ஒரு 10 பேர் கூடி நின்று பேசலாம், டீ கடையில் கூட நின்று பேசலாம். அதுக்கெல்லாம் நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆயுதமின்றி, அதாவது கையில் வெப்பன்ஸ் இல்லாமல் கூட்டமாக நிற்கலாம், அதுக்கெல்லாம் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 பி. அடுத்து ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சியில் என்ன சொல்லுங்க, சங்கங்கள் அமைத்து கொள்ளும் உரிமை. அதாவது யூனியன் நம்ம வச்சுக்கலாம். எஸ், நம்ம வந்து சாதாரண கூலி தொழிலாளி பண்ணுறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் வச்சுருக்காங்க. ஆட்டோக்காரங்க, கொத்தனார் வேலை பார்க்குறவங்க கூட அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு யூனியன் இருக்குது. அதெல்லாம் எந்த ரைட்ஸ் கீழே இருந்தால் எந்த ஆர்டிக்கல் படி வரும்னா இந்த 19(1) சி படி தான் அவங்களாம் செயல்படுறாங்க.
அதே மாதிரி 19(1)D வந்து இந்தியா முழுவதும் எவ்விடத்துக்கும் செல்ல முடியும். எஸ், நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அதுக்கு யார்ட்டையும் பர்மிஷன் வாங்கணும் தேவை. இது சுற்றுலாவா போகலாம், வேலை பார்க்க போகலாம், படிக்க போகலாம். அது மாதிரி எங்கனாலும் எப்பனாலும் போயிட்டு வரலாம். அதுக்கு ஒன்றும் அதுதான் நமக்கு அடிப்படை உரிமையில இருக்கு. அதை பற்றி பேசுறது 1D. அதே மாதிரி 19(1)E வந்து இந்திய எல்லைக்குள் எங்கும் குடியேறும் உரிமை. ஆமா, சுற்றுலா பார்க்க போறது இல்லாம எங்கனாலும் அதே மாதிரிதான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை நம்ம எங்கனாலும் போய் செட்டில் ஆகலாம், ஸ்டே பண்ணி செட்டில் ஆகலாம், அங்கே வீடு இது பண்ணி இருக்கலாம். அதை பற்றி அதுக்கு உண்டான ஆர்டிகல் என்னன்னா 19(1)E படி தான் நம்ம இந்தியா ஃபுல்லா டிராவலர் செட்டில் ஆக முடியுது. அதே மாதிரி 19(1)F இது வந்து சொத்து உரிமை. இப்ப நம்ம அடிப்படை உரிமையில கிடையாது, நீக்கிட்டாங்க. எப்ப நீக்கினாங்கன்னா 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 வந்து இதை நீக்கிப்பாங்க. அதை நீக்கி எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்கன்னா 300Aன்னு சொல்லி லீகல் ஆக்டில் போய் வச்சிருப்பாங்க. சாதாரண உரிமைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம போன இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்தோம், ஒரு சொத்துரிமை இருந்தா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாவது அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்போது நம்ம அதை மீறி கோர்ட்ல கேஸ் போட்டா அடிப்படை உரிமையில இருந்தா அது நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகும். அப்ப நம்ம பக்கம் தீர்ப்பானா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் 1978 வந்து அடிப்படை உரிமையில இருந்த அந்த சொத்துரிமையை வந்து சாதாரண உரிமை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 19(1)G அரசு அங்கீகரித்த எந்த தொழிலும் செய்ய முடியும். ஆமா, நம்ம எந்த தொழில வேணாலும் செய்யலாம், பர்மிஷன் வாங்கணும் தேவையில்லை. ஆனா ஒரு சில தொழிலுக்கு பர்மிஷன் வாங்கணும், மித்தபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த வெடிமருந்து ஃபேக்டரி வைக்கப்பட இந்த மாதிரி விபரீதமான தொழில் செய்யறதுக்கு தான் அதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க, மித்தபடி எந்த இதுக்கும் தேவை கிடையாது. ஓகே, இதை எப்படி ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பேசணும், பேச போடுறதுக்கு என்ன தேவை, ஆள் தேவை, ஒரு கூட்டம் தேவை. அப்போ கூட்டம் பேச போடும், அதுக்கு கூட்டம் தேவை. கூட்டம் கூட்டிட்டு இருந்தால் என்ன செய்வோம், சரி ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம், சங்கம் ஆரம்பிப்போம். சரி சங்கம் ஆரம்பிச்சோன்னே இந்தியா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். என்னென்ன மாதிரி இது ஒன்று சுற்றி பார்ப்போன்னு இந்தியா ஃபுல்லாக போவோம். இந்தியா ஃபுல்லாக போய் அங்கே போய் சரி இந்த இடம் நல்லா இருக்குன்னு குடியேறுவோம். குடியேறி சொத்துரிமை வாங்கலாம்னு நினைக்கும் போது ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்கே போய் குடியேறியாச்சு. அப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். அப்போ ஒரு தொழில் பண்ணணும் தான் ஷார்ட்கட்டு. முதல்ல பேசுறதுக்கு கூட்டம் தேவை. கூட்டத்துக்கு கூட்டம் கூடினாலே 4 பேர் கூடினாலே ஒரு சங்கம் வைப்போம். சங்கம் வச்சாலே அங்கே இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம் நினைப்போம். சுற்றிட்டு இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி குடியேறுவோம். குடியேறும் போது சரி சொத்து வாங்குவோம்னு நினைப்போம். ஆனால் சொத்து வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. அப்போ சொத்து கேன்சல் பண்ணால் அப்போ சரி தொழில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறிக்கிறோன்னு இந்த மாதிரி ஒரு கதையை அதில் நான் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நமக்கு உண்டான உரிமைகளை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ஆர்டிகல் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.